நாங்க இன்றைக்கு குட்டி அஜயோட இருக்கிறேன். நான் இவரை குட்டி அஜய் என்று பெயர் வச்சிருக்கிறேன். எதிர்காலத்துல இவர் ஒரு பெரிய ஒரு தமிழ் சங்கம் வளர்க்கிற அளவுக்கான ஒரு சிறப்பான ஒரு திருவள்ளுவர் பூட்டர் என்று கூட சொல்லலாம். திருக்குறள்ல எத்தனாவது பரிசு எடுத்தாரு? அதுக்கு முதல்ல எடுத்தார். திருக்குறள் போட்டிய எப்பவுமே தவறாம கலந்து கொள்ற அஜய் குட்டி. உங்களோட பேர் என்ன? அஜய். அஜய், உங்களுக்கு திருக்குறள் பிடிக்குமா? எத்தனை திருக்குறள் பாடமாக்கிறீங்க கிட்டத்தட்ட இப்ப இவ்வளவு காலத்துக்கு? எத்தனை வயசு இவருக்கு? எத்தனை வயசு உங்களுக்கு? 5 வயசுல இப்ப எத்தனை திருக்குறள் பாடமாக்கிட்டார்? 50 திருக்குறள். 50 திருக்குறள் கிட்ட பாடமாக்கிட்டீங்களா நீங்க? 10 திருக்குறள் பாடமாக்குறீங்களா? திருக்குறள் பாடமாக்குறது கஷ்டம் இல்லையா? எல்லாம் சொல்லி நான் தமிழ் கதைக்கிறது கஷ்டம், திருக்குறள் பாடமாக்குறது கஷ்டம். கஷ்டம் இல்லையா திருக்குறள் பாடமாக்குறது? கஷ்டம் இல்லையா? ஏன் உங்களுக்கு எதுன்னு அப்படி கஷ்டம் இல்லாம இருக்குது? அவர் கட்டிக்காரன்றதால அந்த திருக்குறள் பாடமாக்குறது கஷ்டம் இல்லையா? அஜய், ஒரு திருக்குறள் எனக்கு சொல்லி காட்டுறீங்களா? பட்டிவா சத்தமா உங்களுக்கு பிடிச்ச என்ன திருக்குறள் ஆகுது? சத்தமா ஒரு என்னவாவது உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள்? என்ன மடியில வாங்க, என்ன மடியில வந்து இருந்தோண்டு சத்தமா ஒரு திருக்குறள் சொல்லுங்க. சத்தமா. கற்றதை கற்பவை கற்றவி நிற்க அதற்கு தக அதிகார வாய்மை. கட்டிக்காரன் இவரை போல இன்னும் பல சிறுவர்கள் பிரான்ஸ் மண்ணில இந்த திருக்குறளை கற்று போட்டிகளுக்கு போய் பங்கு பெறுறார்கள். வெற்றியாளர்கள் அல்ல வெற்றி பெறாதவர்கள் என்று பார்க்கறதை விட இந்த குழந்தைகளை எல்லாம் ஊக்குவிக்கிற பெற்றோர்களுக்கு நாங்கள் உண்மையில வாழ்த்தோணும். எங்கேயோ பிறந்த திருவள்ளுவருடைய திருக்குறள் இன்றைக்கு உலக நாட்டில பிரான்ஸ் மண்ணில இவர்களின் வாயிலாக ஒலித்து கொண்டிருக்குது என்றதுல எங்களுக்கு பெருமைதான். இந்த குட்டிக்கும் வாழ்த்துக்களை சொல்லி வணக்கம்.